வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்க சொல்லி தான் வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல வர்றாங்க, என்ன சொன்னாங்க சொல்லி கேட்போம். சார் வணக்கம், சொல்லுங்க. காலைல விசுவ தரிசனத்துக்கு ஒரு 2 12 மணிக்கு படுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் பாத்துற முடியுமா சார்? காலைல பாத்துடலாமா சார்? என்னைக்கு பாக்குறதுக்கு சார் விசுவ தரிசனம்? காலையில பாக்குற மாதிரி இருந்தா ஒரு 3 மணி போல கியூல போய் நில்லுங்க. 3 மணிக்கு அதிகாலை. ஓகே சார். ஓகே சார். 5 மணிக்கு நடந்துறப்ப 5:30 மணிக்கு வந்து விசுவ தரிசனம் ஆகும் நாளைக்கு. ஓகே, தேங்க்யூ சார். அதான் நைட்டு 12 மணி ஆனா குளிச்சுட்டு அப்படியே அங்க கியூல நின்னுக்கலாங்க சார். ஓகே சார். இன்னொரு சப்ஸ்கிரைபர் பெங்களூர்ல இருந்து வசந்த் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது சம்மர் வெக்கேஷன் என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகும், கூட்டம் என்னையில இருந்து இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காரு இங்க திருச்செந்தூர் முருகன் கோயில்ல. அதாவது ஆல்ரெடி நான் நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன், ஏப்ரல் 16 எல்லா கிளாஸுக்கும் எக்ஸாம் முடியுது. ஸோ ஏப்ரல் 17 இருந்து மே 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கும். ஸோ ஜூன் மாதம் என்னைக்கு ரீஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது ஸ்கூல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எலெக்ஷன்லாம் கவுண்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட் என்னன்னு தெரியும். ஜூன் மாதத்துக்கு உண்டான ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் ஸோ ஏப்ரல் 17 இருந்து மே 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்கும். டெய்லி கூட்டமாக தான் இருக்கும் கோயிலில். இப்போ ஒரு காலர் லைன்ல வர்றாரு, அவங்க என்ன சொன்னாங்க சொல்லி கேட்போம். சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க சார்? ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். இது நாங்க அபிஷேக டிக்கெட் புக் பண்ணிருந்தோம் 7 o'clock ஸ்லாட்னு சொல்லிட்டு. ஆனா நான் இது வரைக்கும் போனது இல்ல. அதனாலதான் அது எப்படி இருக்கும், எங்க போகணும், என்னைக்கு டேட் புக் பண்ணிருக்கீங்க? இது சாட்டர்டே 11 நினைக்கிறேன் சார். 11th. ஆமா சாட்டர்டே. அதாவது ஈவினிங் 7 மணி தானே அபிஷேகம்? ஆமா. ஈவினிங் 7 மணி அபிஷேகம்னா கோவில்ல சண்முக விலாசம் சொல்லுவாங்க, சரிங்களா? சரி. எத்தனை பேருக்கு டிக்கெட் எடுத்துறீங்க மேடம்? 2 பேர் கொடுத்துருக்கேன், தனித்தனியா தான் போட்டுருக்கோம். சரிங்க மேடம். நீங்க உங்களுக்கு அப்புறம் அம்மாக்கு. ஆமா, 2 பேர்னா 2 பேர் மட்டும் தான் கூட போக முடியும். சரிங்க. எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் போக முடியாது. 7 மணிக்கு அபிஷேகம்னா ஒரு 6:15 சண்முக விலாசம் போயிருங்க கோவில்ல. டிக்கெட்டை காமிச்சீங்கனாலே உங்களுக்கு செக்யூரிட்டி அந்த டைம்ல உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. சண்முக விலாசம்னா யார் கேட்டோம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல. யார்கிட்ட தெரியும்? அந்த கருணை கடலை கந்தா போட்டு போர்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடியே இருக்கும். சண்முக விலாசம் கேட்டா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க மேடம். ரூம் புக் பண்ணிருக்கோம் சார். அது எப்படி சார்? நம்ம வெறும் அந்த ரூம் புக் பண்ண ஸ்லிப் மட்டும் காமிச்சா போதுங்களா, இல்ல வேற ஏதாவது அமௌண்ட் திரும்பி நம்ம அங்க போய் பே பண்ணணுங்களா? ரூம் அன்னைக்கு டேட்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு செக்இன் ஆயிடணும். நீங்க 7 to 8 மணிக்குள்ள. ஓகே. ஆமா, 7 to 8 மணிக்கு செக்இன் ஆகணும். அந்த ராஜகோபுரம் இருக்கும், ராஜகோபுரத்துக்கு இடது புறமா பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5வது கவுண்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏசி ரூம் எடுத்தீங்கன்னா 900 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். நான் ஏசி ரூம்னா 500 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அது நீங்க செக் அவுட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப் கொடுப்பாங்க உங்களுக்கு. செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறப்ப ஸ்லிப் கொடுப்பாங்க. அதை நீங்க செக் அவுட் ஆகிறப்ப அந்த ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஓகே மேடம். இது இப்போ நம்ம அந்த 8 மணின்னு சொல்றாங்க இல்லீங்களா, இப்போ ஒரு 1 hour அப்படி முன்ன பின்ன ஆச்சுனா எப்படிங்க கொடுப்பாங்களா? ஏன்னா நாங்க பஸ்ல தான் டிராவல் பண்ற மாதிரி பிரச்சனை இல்ல. 1 hourலாம் பிரச்சனை கிடையாது. சரி. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.